அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நட்பாசிரியர் திரு அறிபாலன் என்ற லயன்பாலா. என்னுடைய இரண்டாவது பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்ம முந்தைய பதிவில் அறிமுகம் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதே நூற்றுக்கணக்கான பேர் பார்த்துருக்கீங்க. அவங்கள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய பதிவாக நாம் கடவுளை எப்படி தொழணும், எந்த கடவுளை தொழணும், எந்த நேரத்தில் தொழணும், இந்த ஒரு சில சின்ன கேள்விகளையும், அடுத்த இரண்டாவது பகுதியில் பர்த் டு டெத் என்ற காரணத்தினால நம்ம பிறப்பை பற்றி ஒரு சில விஷயங்களையும், அடுத்ததாக பிறப்புக்கு காரணமான காதல் மற்றும் காமம் பற்றிய விஷயத்தையும் நம்ம பேசுகிறோம். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் புத்தகத்தில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தான் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நம்ம அறத்துப்பால் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு மற்ற காமத்துப்பாலை பார்த்துட்டு தென் பொருட்பாலுக்கு போகலான்ற ஒரு எண்ணம். அது உங்களுடைய விருப்பம் எப்படி அது மாதிரி செய்திடலாம். இது கவனமாக செய்யக்கூடிய வேண்டிய ஒரு பதிவு. ஏன்னா கொஞ்சம் தவறினால் கூட அது கொஞ்சம் அருவறுப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது பதிவு அது. ஓகே, நம்ம பதிவுக்கு போகலாம். ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரடி போற்றி, எந்தையடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஈஸ்வர குடும்பத்தின் அம்மையப்பன், அம்மை கணபதி, முருகன் மற்றும் அன்பு தெய்வங்கள், குலதெய்வங்கள் அனைத்தையும் வணங்கி மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக கடவுள் யார்? பெரிய கேள்வி அது. நம்ம இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அதனுடைய தாத்பரியம் என்ன, ஒரு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம திருக்குறளில் முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்றாங்க. அந்த ஆதி பகவன் யார் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அதை ஒரு சிலர் ஆதியும் பகவன் சிவனும் பார்வதியும் தான் அப்படின்றாங்க. இதில் ஆதி வள்ளுவருடைய அம்மா, பகவான் அவருடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை தான் நாம் சொல்ல வரோம். இதே கருத்தை நமக்கு பின்னால் ஒரு புலவர் ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காரு, ஒரு சின்ன பாடல் மூலமா. அந்த பாடலை பார்த்துடலாம். என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, தான தான தத்தடா தத்துவத்தை கேளடா, தத்துவத்தை கேளாவிடில் தடி எடுத்து மொத்தடா. என்ன தத்துவம் அப்படின்னா, உள்ள தெய்வம் கல்லடா, உலாவும் தெய்வம் செம்படா, பேசும் தெய்வம் நீயடா நானடா, பெரிய தெய்வம் சோறுடான்னா. பெரிய தெய்வம் சோறு தானே பெரிய தெய்வமா? அது என்னது பெரிய தெய்வம்? சோறு தான் நம்ம பெரிய தெய்வம். ஆமாம், நம்ம ஆற்றல் மாற்றம், உணவு சங்கிலி, ஆற்றல் ஓட்டம் என்ற கதை பார்க்கும்போது நம்ம உணவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த உணவு நம்ம குழந்தையாக இருக்கும்போது யார் கொடுக்குறதுன்னா அம்மா தான் கொடுக்குறாங்க. தாய்ப்பாலாக கொடுத்து நமக்கு முதல்ல அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க. ரெண்டாவது தகப்பன் நமக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்கான வழிமுறை அவர் தான் ஒரு பணி செய்து சம்பளமாகவோ இல்லை கூலியாக கொண்டு கொடுக்குறார். அப்படி பார்க்க போகும்போது நம்ம தாய் தந்தையர் தான் நம்முடைய முதல் தெய்வம். கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வம் அவங்க தான். அந்தன் குரு, சரி குரு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல தாய் தந்தை. அந்த தாய் தந்தை தெய்வத்தை அவங்க முதல்ல நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது ரொம்ப அன்பு காட்டி நம்மளை வளர்க்குறாங்க. தன்னலம் பாராமல் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் நாம் பெரியவராயிட்டு நம்ம குழந்தைங்கள தான் பார்க்குறோமே தவிர தாய் தந்தையை பார்க்குறதில்ல, சரியாக கவனிக்கிறதுல பெரும்பாலும். அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய செய்தி தான். பட் ஒரு மனிதன் என்ற முறையில், ஒரு நல்ல மனிதன் என்ற முறையில் ஒவ்வொரு மனிதனும் தன் தாய் தந்தையர் தன்னை எப்படி பார்த்து கொண்டார்களோ அவர்களை முதிய வயதில் அவர்களை அப்படி பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சு சோறு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சிலர் அவங்க சம்பாத்தியமே பென்ஷன் வாங்குகிறாங்க, சொத்து இருக்குது. அவங்கள ஒரு கரிசனமான வார்த்தைகள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க கூட அன்பாக இருக்கணும். என்னப்பா எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வெளியே எங்கன்னா போகும்போது, இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் வரும்போது உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்ற கரிசனமான வார்த்தைகள். அடுத்து உடம்பு சரியில்லைன்னும் போது, என்னப்பா ஆச்சு உடம்புக்கு, என்ன பண்ணீங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் என்ற ஒரு கரிசனமான வார்த்தைகள் தான் அவங்க கேட்குறாங்களே தவிர, மற்றபடி அவங்க தூக்கி வச்சு தாளாட்டின மாதிரி அவங்கள தூக்கி வச்சு தாளாட்டுன்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்லை.
அதுபோல் அவங்க மனம் கோணாமல் உணவு உடை இருப்பிடம் கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து மருத்துவம் கொடுத்து பார்த்து கொள்வன் ஒரு நல்ல மகன். அதுபோல் ஒரு நல்ல மகனை பெற்றவர்கள் தான் புண்ணியம் செய்த தாய்மார்கள். ஒவ்வொரு மனிதனும் நல்ல மகனாகவும் புண்ணியம் செய்த தாய் தந்தையராகவும் இருக்க வேண்டும் என்பது தான் உலகத்தோருடைய ஆசை. நம்முடைய ஆசை அதுவாகத்தான் இருக்கும். ரெண்டாவது பட்சத்தில் இதை அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தந்தை முதல் தெய்வம் போல ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் பார்வதியும் பரமசிவனும் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாக கருதப்படுகிறார்கள் நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரை. இந்த ஆன்மீகவாதிகள் இன்னும் ரொம்ப கூட இறங்குமே அப்பன் நீ அம்மையும் நீ ஒப்புடைய மாமனும் நீ ஒன்பொருள் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாணிக்க வாசகர் பாடுறாரு. அந்த அளவுக்கு இறங்கி எல்லா பொருளும் நீ தான், அப்பா அம்மா தாத்தா பாட்டி என் மனைவி சுற்றம் நான் வச்சிருக்கிற பொருள் பொருளும் நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இறங்கிட்டேன். நம்ம அந்த அளவுக்கு இறங்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம இறைவனுடன் ஒப்படைச்சு நம்ம சாதாரண மனிதர்கள் நார்மல் பீப்புள்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும். ஆன்மீக பீப்புள்ஸ் அவங்க அந்த அளவுக்கு போகிறாங்களோ அது அவங்க விருப்பம். நம்ம அதை எதுவும் குறை சொல்ல முடியாது. விருப்பம் உள்ளவங்க அது சரின்னு ஏற்றுக்கொண்டு அவங்கள பின்தொடரலாம். அது அவருடைய விருப்பம். அது ஒன்று. அடுத்தது தெய்வம் உங்களுக்கு விருப்பமான தெய்வம் தான். விருப்பமான தெய்வம் மட்டும் இருக்குது. அடுத்து அவருடைய ராசி பலன்கள், ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவருடைய ராசி பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ற போல். அடுத்து எண் ஜோதிடம் பார்ப்பவர்கள் எண் அந்த பிறந்த தேதியின் எண்ணுக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களை வணங்குவது சிறப்புடையது. அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களாக இருக்கிறவங்க, மேஷராசியில் எந்த நட்சத்திரமாக பிறந்தவர்களாக இருந்தவங்களும் எண் 3ஆம் எண்காரர்கள். ஏன்னா 1ஆம் எண் சூரியனுக்கு உரியது, சிம்மராசிக்குரியது. சிம்மராசிக்குரிய சூரியனை நவகிரகங்களில் ஒரு தெய்வத்தையும் மற்ற அதற்கு ஆளுமைக்குரிய ஒரு பெரிய தெய்வத்தையும் வணங்கணும். அப்படி பார்க்கும்போது நவகிரகத்தில் தலைவனும் சூரியன் தான், இது சிம்மராசிக்கு தலைவனும் சூரியன் தான். சிம்மத்துக்கு தான் நம்ம அகம் போன்ற 3 நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்கள் சூரியனை வணங்கணும். சூரியன் தொடர்பான பெரிய தெய்வம் சிவபெருமானையை வணங்கணும். மேஷராசிக்கு 3ஆம் எண்காரர்கள். 3ஆம் எண்காரர்கள் முருகனை வழிபடலாம், அடுத்து சிவனாரையும் வழிபடலாம். இப்போ 2ஆம் எண் பிறந்தவர்கள் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் சந்திரனை வழிபடலாம். சந்திரனை வழிபடணும், அம்மையை வழிபடணும். ஏன்னா சூரியன் ஈஸ்வரனுடைய வலதுகன், சந்திரன் ஈஸ்வரனுடைய இடதுகன். இடதுகன் என்பது உமையொரு பாகன், பக்கம் உமையம்மல் தான் இருக்காங்க. அதனால் சந்திரனை வழிபடுறது சிறப்பு. அடுத்தபடியாக 4ஆம் எண்காரர்களுக்கு தான் கொஞ்சம் ஜோதிடத்திலே ஒரு முரண்பாடுகள். பழைய ஜோதிடம் புதிய ஜோதிடம் என்று 2ஆக பிரிஞ்சிட்டு 2ஆக பிரியல. பழைய ஜோதிடத்தில் 4ஆம் எண் புதனுக்கும், இப்போ புதிய ஜோதிடத்தில் 4ஆம் எண் ராகுக்குமாக குறிக்கிறாங்க. பட் நம்ம ராகு தனிப்பட்ட முறையில் யாரும் அவ்வளோ வணங்குறதில்ல, புதனை தான் வணங்குறாங்க. புதனிய நண்பன் நிறுவனத்தில் 4ஆம் எண்காரர்கள் புதனை வணங்கலாம், 5ஆம் எண்காரர்களும் புதனை வணங்கலாம். அந்த பச்சை நிற தொடர்புடைய காரணத்தினால அது 5ஆம் எண் அதுக்கு தொடர்புடையதாக வருகிறது. புதனுக்குரிய தெய்வம் பெருமாள். பெருமாளையும் வணங்குறான், ஈஸ்வரனையும் வணங்கலாம். ஒரு சில இடத்துல ஈஸ்வரன் அதில் கலகு. அப்படின்னா ராகுவுக்கு அந்த ராசியில் ராகு நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ராகுவை வணங்கினாலும் சரி, புதனை வணங்கினாலும் சரி, 2 ஒன்று தான். அவங்க பெரிய தெய்வம் போது ஈஸ்வரனை வணங்கணும். இல்லை புதன் தான் ரொம்ப வலுப்பெற்று இருக்குது அப்படின்னும் போது அவங்க பெருமாளை வணங்குவது சிறப்புடையது. அடுத்தது 5ஆம் எண்ணுக்குரியவர்கள் குரு தான். குருவை வணங்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தான் வணங்கணும். 5ஆம் எண்காரர்கள் மஞ்சள் நிறத்தை அதிகமாக விரும்புவர்கள், உடுத்துபவர்கள் அதை விரும்பணும். 6ஆம் எண்காரர்கள் சொல்லவே தேவையில்லை, சுக்கிரன் ஆதிக்கம், சுக்கிரனை வணங்கணும். அடுத்து அவர் பெருமாளை தான் வணங்கணும். லக்ஷ்மி தேவி வணங்கலாம், அதுவும் ஒரு ஏற்புடையது தான். 7ஆம் எண்காரர்கள் பழையபடி பார்த்தா சனீஸ்வரனை வணங்கணும் 7ஆம் எண்காரர்கள். புது விதத்தில் பார்த்திங்கன்னா கேதுவை வணங்கணும்னு சொல்கிறாங்க. பட் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரன் வலுவாக இருந்தால் சனீஸ்வரனை வணங்குங்க. சனீஸ்வரனை வணங்குறவங்க பெரிய சனீஸ்வரனை தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் வணங்குவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது பிடிக்காதவங்க நேராக நீங்கள் அஷ்டலட்சுமி லட்சுமி அம்மாவை வணங்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அடுத்து அது சனீஸ்வரனுக்கு பெரிய தெய்வம் லட்சுமி அம்மா தான். ஈஸ்வரனை வணங்கலாம், அது தர்பாரீஸ்வரர். அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு 2 கருத்து இருக்குது. 7.5 சனி நடக்கும்போது அஷ்டகத்து சனி
அஷ்டமாதி சனி அட்டமாதி சனியெல்லாம் நடக்கும்போது சனீஸ்வரன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சில கருத்து இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த நேரத்தில் போயிட்டு அவருக்கு தீபம் ஏற்றி பிரதி பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த அனுபவத்தின் மூலமாக தான் அதை பெற முடியும், தனிப்பட்ட முறையில் பெற முடியாது. தென் அடுத்தது வந்து எட்டாம் எண்காரர்கள். எட்டாம் எண்காரர்கள் பழைய இது பண்ணி பார்த்திங்கன்னா கேதுவை வணங்கணும். புதிய எண் பிரகாரம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சனீஸ்வரனை வணங்கணும். அப்போ அதையும் உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் கேது வலுவாக இருந்தால் கேது வழிபட வேண்டாம். கேது வழிபடுறவங்க வந்து செவ்வாய் வழிபடலாம். ஏன்னா கேதுவும் செவ்வாய் ஏறக்குறைய ஒரே கொள்கை உடையவர்கள், குணத்தை உடையவர்கள். அதனால் வந்து கேது வழிபடுறவர்கள் வந்து செவ்வாயை வழிபடலாம், முருகனை வழிபடலாம், அஷ்டலட்சுமி வழிபடலாம். ஏன்னா 8 எண்ணுக்குரியவர் வந்து அஷ்டலட்சுமி வழிபடலாம். அடுத்தது 9ஆம் எண்காரர்கள் வந்து வரும்போது பழைய இது வந்து ராகுவை வழிபடணும். புதியதாக வந்து செவ்வாயை வழிபடணும். ஏன்னா 9 வந்து செவ்வாய்க்கு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் மாற்றினாங்கன்னு தெரியல. நாங்கள் பழைய பஞ்சாங்கத்தில் பழைய புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது 9ஆம் எண் வந்து ராகுவுக்கும், புதுசில் பார்க்கும்போது அது செவ்வாய்க்கு தான் சொல்கிறாங்க. அதையும் உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு வலுவாக இருந்தால் பழையபடியும் அதே மாதிரி சனீஸ்வரன் வலுவாக இருந்தால், இந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் செவ்வாயை வணங்கணும், முருகப்பெருமானை வணங்கணும். அது அந்தந்த வார்த்தை. சரி சார், எப்போ சார் சாமி கும்பிடலாம், எந்த நேரத்தில் கும்பிடலாம்? எந்த நேரத்துலையும் கும்பிடலாம், நம்முடைய வசதி பொறுத்து தான். ஏன்னா நாமெல்லாம் ஆன்மீகவாதிகள் இல்லையா, இல்லை ஒரு கோயிலில் பணிபுரிகிறவங்களே இல்லை. கோயிலில் பணிபுரிகிறவங்க ஆன்மீகவாதிகளை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஒரு 4:30 to 5:30 சாமி கும்பிட்றது சிறப்புன்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சாலும் கும்பிடலாம், அதை பற்றி தப்பும் கிடையாது. முடியாத பட்சத்தில் நம்மளாம் பணிக்கு செல்கிறவங்க, ஒரு ஆசிரியர் பணிக்கு, ஒரு டாக்டர் பணிக்கு, இல்லை ஒரு ஏதோ மற்ற பணிக்கு செல்கிறவங்க வந்து காலையில் அந்த நேரத்துக்குலாம் எழுந்திருக்க சாத்தியமான ஒரு சந்தேகம். அப்படி எழுந்திருக்க முடியல, 6 மணிக்கு எழுந்துக்கிட்டு காலையில் குளிச்சுட்டு காலையில் இறைவனை வணங்குவது சிறப்பான விஷயம். சார் எந்த அளவு எப்படி சார் வணங்கணும்? ரொம்ப பெருசாலாம் பூஜைலாம் போட்டு வணங்கணுமா? அதுவும் உங்கள் விருப்பம் தான். சிம்பிளாகவும் வணங்கலாம், பெருசாகவும் பூஜை போட்டு வணங்கலாம். நம்ம வீட்டில் வந்து பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். அந்த பூஜையில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி வச்சு ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டு சிம்பிளாக போகிறவங்க இருக்கலாம். இல்லை ஒரு அந்த பூஜை வேறு சாமானெலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்துக்குவாங்க. செவ்வாய் வெள்ளியில் வந்து அவங்க வீடு வந்து சுத்தம் செய்தல், பூக்களை மாற்றுதல், ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு படைக்கிறது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம ஆண்கள் வந்து பெரும்பாலும் அதை கவனிக்க வேண்டிய அவசியம். நம்ம தெய்வத்தை வணங்கி விட்டு போகலாம். அதில் முக்கியமான வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கூட தெய்வத்தை நினைத்து கொள்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவ்வளோதான் தெய்வத்தை வணங்குதல். இந்த பதிவு வந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அடுத்தபடியாக பதிவில் வந்து நம்ம காமத்தை பற்றி, காமம் ஏன் சொல்ல வரேன்னா, குழந்தை பர்த் டு டெத் என்ற நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் பர்த்துக்கு காரணமானது வந்து தாம்பத்தியக்கு காரணமானது காமத்துக்கு காரணம் ஒரு நல்ல காமத்துக்கு காரணமாக இப்போ வந்து காதல். அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை தொடரும் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.